ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மைப்படுவதாக இந்த காலவெளியில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். என்னங்க ஜீசஸோடைய டைம் இதெல்லாம் குறித்து பேசி கொஞ்சம் என்னப்பா நானே கொஞ்சம் ரொம்ப கில்ட்டி ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜீசஸ் வில் நெவர் புட் யூ இன்டு கில்ட். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்திற்கு இடம் கூடாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திருவுதலை உண்டு பண்ணதான். நம்மளை கொஞ்சம் ஐயோ என்னப்பா இது அப்போ நம்ம ரொம்ப தப்புன்றோமா அப்படின்ற மாதிரி இருந்து, ஆனால் நம்மளை நேரம் எங்கே கொண்டு போவோமா, ட்ரூ ரிப்பெண்டன்ஸ்குள்ளே கொண்டு போயிடுமா. அப்படி ட்ரூ ரிப்பெண்டன்ஸ்குள்ளே கொண்டு போகிறது தான் அப்படின்னு உங்களோட பேசுகிறார். மற்றபடி உங்களை ஹர்ட் பண்ணி, உங்களை கண்டம் பண்ணி, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி, உங்களை கில்ட்டுக்குள்ளே தள்ளி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அதை பண்ணவே மாட்டார். பிசாசு தான் கில்ட்டுக்குள்ளே தள்ளுவான். நீ இப்படி பண்ணிட்ட நீ சரியில்லை அப்படி இல்லைன்னு. ஜீசஸ் வில் நெவர் புட் யூ இன்டு கில்ட். தேவனுக்கு ஏற்ற துக்கம், அதான் பைபிள் சொல்லுது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்திற்கு இடம் கொடாமல். அது ஐயோ இப்படி பண்ணிட்டுமே அப்படின்றத மட்டும் நிப்பாட்டாம, சரி ஆண்டவரே அடுத்து என்னை வழி நடத்துறதுக்கு அந்த ரிப்பெண்டன்ஸ்குள்ள ஆவியானவர் உங்களை கொண்டு போயிடுவார். சரிங்க, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். காதல் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வார்த்தை, லவ் இல்லை? மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் they like this word. இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, லவ், காதல். ஆண்டவர் உருவாக்குன ஒரு அழகான ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷன். சரி, காதலில் ஒரு பேஸ்மெண்ட் எது? ஒரு பொண்ணு ஒரு பையன் காதலிக்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காதலிக்கிறாங்க. இந்த காதலில் இருக்கிற பேஸ் எதுங்க? நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லை, ட்ரஸ்ட்டு, லாயல்ட்டி அதுன்னு. பட் காதலுடைய பேஸ் எது தெரியுமா? ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம். கரெக்டாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிரச்சனை எங்கே ஆகுது? நீ எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஊர் சொத்தெல்லாம் உனக்கு டைம் இருக்குது, சாப்பிட போகிறது உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம் டைம் இருக்குது, ஆனால் என் கூட பேசுகிறது உங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட இல்லை. அப்போ நீ என்னை நேசிக்கலை. பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? டைமில் தான் ஆரம்பிக்குது. பாருங்கள், டைம் எவ்வளோ ரொம்ப முக்கியம்னு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் சரி, காதல்லையும் சரி, எல்லாத்துலேயும் சரி. அதே தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக ஜான் சாப்டர் 14:15 சொல்கிறார். ஜான் சாப்டர் 14:15 வாசிக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இங்கிலீஷில் ஜீசஸ் சொல்கிறாரு, இஃப் யூ லவ் மீ யூ வில் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். எத்தனை பேருக்கு இயேசுவை பிடிக்கும்? இயேசுவை காதலிக்கிறீங்கன்னு கேட்டால் எல்லாருமே ஆப்வியஸ்லி கை தூக்கும். எப்பா எனக்கு இயேசுவை பிடிக்கும் சார், அதனால தான் சார் நான் கிறிஸ்டியனு, நான் சர்ச்சுக்கு போகிறேன் சார், நான் பாட்டு கேட்குறேன் சார், ஏர்லி மார்னிங் ஜீசஸ் கேட்குறதுக்கு காரணம் ஐ லவ் ஜீசஸ் சார். Do you love Jesus? The answer is yes. ஆனால் வசனம் சொல்லுது, if you love me you will keep my commandments. கட்டளைகள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால், நீ சொல்கிறல என்கிட்ட அன்பாக இருக்கிறேன்னு, அப்போ ஒன்று பண்ணு, என் கற்பனைகளை கைக்குள்ள. keep my commandments. என்ன கமாண்ட்மெண்ட்ஸ்னால் என்ன? பழைய ஏற்பாட்டில் கட்டளை நிறைய கொடுக்குறாருல. there is a saying, 600 கட்டளை இருக்குதான் மொத்தம் பைபிளில். பழைய ஏற்பாட்டில் பிரதான கட்டளை ஞாபகம் வரும்போது நமக்கு 10 கட்டளை ஞாபகம் வருது. லா, மோசஸ்க்கு ஆண்டர் லா கொடுக்குறாரு, 10 கட்டளைகள். இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டர் இந்த கட்டளையெல்லாம் காலி பண்ணிட்டாரான்னு கேட்டால், அதை ரொம்ப அழகாக அதை ஃபில்டர் பண்ணி 2 முக்கியமான கட்டளையாக மாற்றுறாரு. நல்லா கவனிங்க, 10 ஆண்டவர் என்றைக்கும் மாறாதவர். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அழகாக வச்சுருக்கிறார். ஆனால் அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது அதெல்லாம் அந்த 10ஐயும் அப்படியே ஃபில்டர் பண்ணி, அதை அழகாக பைபிள் இருக்கிற எல்லாத்தையும் அழகாக ஃபில்டர் பண்ணி 2 கட்டளை பிரதான கட்டளையை மாற்றுறாரு. ஒன்று, லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட், வித் ஆல் யுவர் சோல். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் நீ அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. 2வது, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. நான் 2வது இப்போ எடுக்க போகிறதில்ல, நான் முதல் எடுக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். என் இடத்துல அன்பாக இருந்தால் என் கற்பனை என்ன பண்ணு, கை கொள்ளு. நீ என்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறல, பாட்டெல்லாம் பாடுறல, பயணம் அழுது பாட்டெல்லாம் பாடுறல, அப்போ நீ நேசிக்கிறேன்னா அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் என்ன அக்செப்ட் பண்ணுறேன்னா என் கட்டளை கை கொள்ளுன்றார். அப்போ அவர் கட்டளை கை கொள்ளணும் என்ன? நம்பர் 1, 2மே முக்கியம். நம்பர் 1, லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட், வித் ஆல் யுவர் சோல். அதனால தான் கேட்டேன், காதலில் எது முக்கியம்? ஸ்பெண்டிங் டைம். இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்கிறோம்ல,
அப்போ கட்டளையை கை கொள்ளுன்றார் ஆண்டவர். என்ன கட்டளை? லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட். வித் ஆல் யுவர் ஹார்ட்டு லவ் பண்ணணுன்னா நேரம் எடுத்து உட்காரணும், நேரம் எடுத்து வசனத்தை வாசிக்கணும். 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், 15 மினிட்ஸ் ஆகும், 20 மினிட்ஸ் ஆகும். நேரம் எடுத்து அவரை வர்ஷிப் பண்ணணும், முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு ஆன்மாவோடு. இது பண்ணலன்னா, டைம் கொடுக்கலன்னா, பைபிள் நமக்கு ஒரு பேர் கொடுக்குது, பொய்யன், யூஆர் அ லையர். நீ சும்மா புருடா விட்டுட்ருக்க, நான் கர்த்தரை நேசிக்கிறேன்னு. அது உண்மையான காதலே இல்லை சார். நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற. எனக்கு நிறைய பேர் ஜீசஸை நான் லவ் பண்ணுறேன் அதோடு நிற்கிதே தவிர அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. பட் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க, you will keep my commandments. And what are the commandments? Number 1, you will love your God with all your heart, with all your mind, with all your soul. யோசிங்க அதை குறித்து. Have a very blessed day. கர்த்தர் தாமே எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.